இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கேதான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஓடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது நேர்களின் கருத்து மற்றும் கடிதம். ஹலோ, வணக்கம். இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? லட்சுமி மருதகுடியிலேருந்து பேசுறேங்க. லட்சுமி மருதகுடியிலேருந்தம்மா, சொல்லுங்க. காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களாம்மா? கேட்டிருக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, எனக்கு நான் 5ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டாங்க வீட்டுல. சரிங்க. படிக்க முடியல. அப்புறம் நீங்க பண்ற நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது இந்த எனக்கு அப்படியே பழசெல்லாம் அப்படி ஞாபகம் வர மாதிரி, அதோட ஸ்கூலுக்கு போனதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப மறுபடியும் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வட்டம்மா சதுரகிரி நாடகம் கேட்டீங்களாமா? பாத்துருக்கோங்க, இது கேட்டிருக்கோங்க. நல்லா இருக்கும். எனக்கு தெரியவே தெரியாது இதே மாதிரி பண்றாங்க. எங்க ஊர்ல உள்ளவங்கதான் என்னோட என்ன மாதிரி இருக்கிறவங்க. நாங்க வயலுக்கு போயிடுவோம், அப்பப்பதான் இந்த நிகழ்ச்சி கேட்போம். சரிம்மா சரி. வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நானே கேட்க ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிம்மா, பயனுள்ளதா இருக்கா? நல்லா இருக்கிறதோட பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளதா இருக்குங்க. சதுரடிதான் எப்படி போடுறது, எப்படி பண்றது, நமக்கே நம்மள வந்து ஆட்சி பண்றவங்களோட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு நாள்ல அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு வடிவங்கள் வருது அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. நீங்க அதை உணர்ந்து பாத்தீங்களா? உண்மையிலேயே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பல வடிவங்களோட பழகுறோம் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து பாத்திருக்கீங்களாமா? உணர்ந்து பாத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட நல்லா பண்ணுங்க. இது மாதிரி பண்றதுனால நிறைய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. அப்படியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நல்லா செய்வோம். நீங்க வந்து இப்போ அந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு பிறகு உங்க வீட்டுல பாக்குற எந்த பொருளையாவது பார்த்தா உங்களுக்கு வட்டமா தெரியுதா? வட்டமா எந்த பொருளை பார்த்தா தெரியுது வீட்டுக்குள்ள டெய்லி நீங்க பார்க்கும்போது? இப்போ அவர் சொல்வார் இல்லையா அந்த நாடகத்துல, பீரோவை பார்த்தா எனக்கு வந்து செவ்வக வடிவம் தெரியுது, ஒரு பொருளையும் பார்த்து சம்சாவை பார்த்தா முக்கோணமா தெரியுது அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்து இந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னு நீங்க அந்த நாடகம் கேட்ட பிறகு உங்களுக்கு எதையாவது பார்த்து தோணுச்சா? எது வட்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜன்னல் வட்டமா இருக்கா? தட்டு நினைச்சுப்பீங்களா பார்க்கும்போது? இதுதான் அவங்க அந்த நாடகத்துல சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. சரிம்மா சரிம்மா, சரி, சந்தோஷம். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியுமே கேளுங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த மாதத்துல வந்து நேரடியாக கூட நம்ம கணக்கு பற்றிய பயிற்சி எல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. நீங்க வந்து பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்தோ அல்லது ஃபோன் பண்ணியோ, இப்போ இந்த நம்பர் பேசுறீங்க இல்லையா, இதே நம்பர்ல ஃபோன் பண்ணி கேட்டோ நீங்க அந்த நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க சுற்றி இருக்கிற உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லி அவங்களையும் கேட்க சொல்லுங்க. கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி. வணக்கம். என்ன நேர்களே, எல்லோரும் ரொம்ப ஆர்வமா நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் யார் நம்மளை அழைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். காத்திருங்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம், இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். யாருமா பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நான் வந்து பத்மினி பேசுறேன், ஐயாசாமி பட்டியிலிருந்து. பத்மினியாமா? சரிம்மா, சொல்லுங்க. காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து நாங்க விவசாயம் பண்றோம். சரிம்மா. ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கோம். எங்களுக்கு கணக்கு பண்றது, அந்த ஆடு மாடெல்லாம் வந்து கணக்கிடுறது எங்களுக்கு தெரியாது. சரிம்மா. நிகழ்ச்சி மூலமா எனக்கு இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடியெல்லாம் எங்களுக்கு அவ்வளவா. சரிம்மா. முன்னாடியெல்லாம் எங்களுக்கு தெரியாது எப்படி கணக்கு பண்றதுன்னு, ஏமாந்துட்டோம். கணக்கு கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா ரேடியோல? ஆமாங்க. கோடு போட்டு சொல்லுங்க. கோடு போட்டு கணக்கு பண்றது. ஆமா, கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு இதெல்லாம் கோடு போட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் கேட்டீங்களா? விரல் விட்டு கணக்கிடுறது, அதெல்லாம் நாங்க உங்க நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். சரிம்மா. வேற என்ன நிகழ்ச்சி கேட்டீங்க? போன மாசம் நிகழ்ச்சிகள் வேற ஏதாவது கேட்டீங்களா? இல்லைங்க. தொடர்ந்து கேட்கறது இல்லை இல்லையா? நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கோம். விவசாயத்துல எப்படி எல்லாம் கணிதம் பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கெல்லாம் கணிதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தையல் தொழில கணிதம் எங்கெல்லாம் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவு என் சமையல்ல கணிதம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி நிறைய நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். உடலியல்ல கணிதம், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியலனாலும் பரவாயில்ல. மறு ஒளிபரப்பு வந்து மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் திரும்பி நம்ம மறு ஒளிபரப்பு பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கலாம். சரிங்களா? வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா சாயந்தர நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைங்க, சுற்றி இருக்கிற நண்பர்கள், அவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க சொல்லலாம். சரிம்மா, இந்த ரேடியோ வந்து கணக்குக்காக ஒரு ரேடியோ இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் சொன்னாங்க? நிறைய பேர் இந்த இந்த இத பத்தி சொன்னாங்க, ரேடியோ பத்தி. அதனால தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு பெரியார் பண்பலையில இருந்து வந்து நிகழ்ச்சி நடத்த வந்தவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிம்மா, சரிம்மா. இப்போ அடுத்த மாதம் கூட நம்ம வந்து கணக்கை பற்றிய பயிற்சி வகுப்புகள் வந்து நிறைய நடத்த போகிறாங்க. அதை பற்றின விளம்பரம் வந்து நம்மளோட காற்றோடு கணித வானொலியில் வரும். அதுலேயும் நீங்கள் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த அழைப்பாளரை சந்திக்கலாம். ஒரு 5 வரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க. எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. வணக்கங்க, இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4 அலைவரிசை. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும், வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் குறைச்சி நம்மள மகிழ்ச்சியோடு வைக்க ஒரு வழி இருக்குதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல தாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 6/3/2015 அன்று மகளிர் கணித திருவிழாவாக கொண்டாடுறாங்க.
அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க வாங்க, ஆடுங்க, பாடுங்க, பேசுங்க, நடிங்க, உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, பரிசுகளை அள்ளி செல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துட்டு இருந்துடாதீங்க. 6/3/2011 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. ஹலோ, வணக்கம். இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். யார் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. சீதா பூதலூர்லேருந்து பேசுறீங்க. சொல்லுங்கம்மா. காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேம்மா, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சரிம்மா, நீங்கள் என்ன நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்க? தையல் போன மாசத்துல இருந்துதான் எங்க ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லி தையல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேம்மா. சரிம்மா, சொல்லுங்க. எப்படி இருந்தது? கேட்டிருக்கீங்களா? சரி, வேற என்ன நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க? வேற நிறைய பாடம் கேட்டிருக்கேம்மா, ஒன்னும் ஞாபகம் இல்ல. சதுரம்லாம் கேட்டிருக்கேன். சரிம்மா. ஆனா தையல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிம்மா, சரிம்மா. தையல்ல வந்து என்ன கணக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? முன்னாடிலாம் எனக்கு தையல்லாம் அவ்வளவா தெரியாதுமா. இந்த தோள்பட்டம் அளவெடுப்பாங்க, அதெல்லாம் காலோட அளவு எடுப்பாங்க, இடுப்பு அளவு எடுப்பாங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றும் விளக்கமா சொல்றதே எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா, நாங்களே வந்து அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா. சரிம்மா. விவசாயத்தில் கணிதம் அப்படின்லாம் நிகழ்ச்சி போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்டிங்களா? கேட்டிருக்கேம்மா. அதுல வந்து என்னென்ன இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்களா? கேட்டிருக்கோம்மா. எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததாம்மா? ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. விவசாயிங்க எங்களுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப ஒவ்வொன்றும் விளக்கமா எங்களுக்கு சொல்றது ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா. சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நேரடி பயிற்சி கூட அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு கணக்கை வந்து சொல்லித்தர்றோம், அதையும் நீங்கள் கேட்டுக்குங்க. கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி. வணக்கம். இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? திலீபனாப்பா. ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் வந்து முதல்ல ஒரு ஆண் குரல் வந்திருக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு. சொல்லுங்கப்பா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, சொல்லுங்க. நீங்க வந்து காற்றோடு கணிதத்துல நிகழ்ச்சிகள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? தொடர்ந்து கேட்பீங்களா? நான் கேட்டிருக்கேன். எங்க வீட்ல டிவி இல்ல, நான் 10th படிக்கிறேன்னு கட் பண்ணிட்டாங்க. சரி, வெற்றியாவெல்லாம் கேட்டேன். சரிம்மா. பண்பலை பெரியார் பண்பலைல நீங்க 10th 12 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது கொடுத்துருக்கீங்க. 10th மட்டும்தான்ப்பா, 12th கொடுக்கல, 10th மட்டும்தான். நீங்க 10th உள்ளது கேட்டீங்களா? 10th மட்டும் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. சரி, கேட்டது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரிப்பா. அப்படி கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு அதிகமா சரிப்பா. அதுலேருந்து ரெகுலரா எங்க வீட்ல எல்லாம் இந்த எஃப்எம்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்கள் வந்து டிவி பார்த்தா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் ரேடியோ கேட்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேளுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய அம்மா அப்பா படிக்காதவங்க, குறைச்சலாக படித்தவங்க எல்லாருக்குமே பல பயனுள்ள நிகழ்ச்சிகள் வந்து இதில் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி கணிதத்துக்காக ஒரு ரேடியோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்கள்ட்ட சொல்லுங்கள். கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். வணக்கம்மா. யாரு எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஆச்சம்பட்டியிலிருந்து மீனாட்சின்றவங்க பேசுறோம்மா. மீனாட்சி, சரிம்மா, சொல்லுங்க. நீங்க காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நிறைய கேட்டிருக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல நிறைய நீங்க எந்த நிகழ்ச்சிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, நீங்க என்ன நிகழ்ச்சிமா சமீபத்துல கேட்டீங்க? யோகாவை பத்தி கேட்டம்மா. சரிம்மா, சொல்லுங்க. யோகா பத்தின நிகழ்ச்சி பாத்தீங்களா, கேட்டீங்களா? ஆமாம்மா. சரிம்மா.
யோகா செய்யறதுனால ரொம்ப நல்லதுன்னு நான் அதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. சரி, அதுல அவங்க சொல்லி கொடுத்த பயிற்சி முறைகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? பயனுள்ளதா இருந்துச்சுமா. அதோட வந்து அந்த பயிற்சிகள்ல கணக்கு எங்கெல்லாம் வருது அப்படிங்கறதையும் சொன்னாங்க இல்லையா, அதை கேட்டீங்களா? கேட்டம்மா. அதுல வந்து மூச்சு பயிற்சிங்கிறது வந்து அது வந்து கேட்டு எங்க தாத்தாக்கு சொல்லி இப்போ வந்து அவங்களும் செய்யறாங்களா? நோயாளிமா. சரிம்மா, அவங்க இப்ப அந்த பயிற்சியை பண்றாங்களா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லை, நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சிகள், அதில் கணக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்க. இதே மாதிரி உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்பாகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, உங்களால் இந்த நிகழ்ச்சியை கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் இதோட மறு ஒளிபரப்பு மதியம் 1 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் மறுபடியும் போடுறோம். அதனை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சுக்குங்க. கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள். தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத சில நேயர்கள் கடிதம் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அதை நம்ம அடுத்தது படித்து பார்த்துடலாம். வணக்கம் நேயர்களே, பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி தொலைபேசி அழைப்பு கிடைக்காத நிறைய பேர் வந்து கடிதம் மூலமாவும் தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சில கடிதத்தை இப்ப நாம பார்க்க போறோம். முதல் நேயர் வந்து வசந்தி, அவங்க துப்புரவு தொழிலாளரா இருக்காங்களாமா. அவங்க திருமலை சமுத்திரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. படிக்கிற கடிதத்தை. காற்றோடு கணிதம் வானொலியும் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நான் பஞ்சுமில்ல துப்புரவு பணியாளரா இருக்கேன். அங்க காலையிலயும் மாலையிலயும் பேருந்துல FM ரேடியோ ஓடும். ஒரு நாள் சரியா பாட்டு வரலன்னு ரேடியோ வச்சிருக்கும் போதுதான் பெரியார் FM யதார்த்தமா கேட்டோம். அதுல இருந்து இப்ப தொடர்ச்சியா காற்றோடு கணிதத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். கூட்டல் கழித்தல் கணக்குகள் கற்பித்த விதம் அருமை. மேலும் கணித வினாக்களும் பயனுள்ளதா இருக்கு. ஒரு கணக்கு போட்டு அதுக்கு விடை சொல்வதோடு நிற்காம அந்த விடை எப்படி வந்தது அப்படின்னு தெளிவுபடுத்திருக்க விதம் அருமை அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி வசந்தி அவர்களே. இதே மாதிரி எப்பவும் நிகழ்ச்சியை கேட்கறதோட மட்டும் இல்லாம எங்களை தொலைபேசி மூலமாவும் தொடர்பு கொள்ளுங்க. இந்த கடிதத்திற்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர், அவங்க வந்து மாப்பிள்ளை நாயக்கம்பட்டியிலிருந்து வீரகுமாரி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நான் கடந்த 3 மாதமா காற்றோடு கணிதம் கேட்டு வருகிறேன். எல்லா பகுதியும் மிகவும் நன்றாக உள்ளது. கூட்டல் கழித்தல் கணக்குகள் சொல்லி கொடுத்த விதம் மிக அருமையாக இருந்தது. எங்க அப்பா அம்மா அதை கேட்டுவிட்டு ஆர்வமாக கூட்டல் கணக்குகளை நோட்டில் எழுதி போட்டு பார்த்தார்கள். அடுத்த பகுதி எப்போ வரும் என்று ஆவலாக காத்திருந்து கேட்கிறார்கள். வந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. ஒரு சிறிய குழந்தைக்கு சொல்லி தருவது போல் மிகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் ஒரு முறைக்கு பல முறை கணக்குகளை சொல்லி தந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் பெரியார் சமுதாய வானொலிக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ராஜ்குமார் வனதுர்கா நகர்ல இருந்து எழுதியிருக்காங்க. வீரகுமாரி அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம வானொலி நிகழ்ச்சிகளை கேளுங்க. எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் அனுப்பிட்டே இருங்க. நன்றி. என்ன நேர்களே, இது வரைக்கும் சில நேர்கள் எழுதின கடிதத்தை அவங்க படிக்க நம்ம கேட்டோம். இப்போ இதுவரைக்கும் கால் பண்ணாதவங்க இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கால் பண்ணலாம். அதாவது இதில் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். மறுபடியும் ஒருமுறை தொலைபேசி எண்ணை சொல்லிடலாம். 9944495670 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை கூறலாம். அல்லது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம் என்ற முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை கடிதமாக எழுதி அனுப்பலாம். நேயர்கள் யாராவது நம்ம அழைக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, கடந்த மாதத்தில் நம்ம என்ன நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம்
அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம். அதாவது போன மாதத்தில் நம்ம முதல் நிகழ்ச்சியாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு பற்றின குறிப்புகள், அதாவது தேர்வுக்கு தயாராகிறதுக்கு எப்படியெல்லாம் மாணவர்கள் தயாராகணும் அப்படிங்கிறத பற்றி ஆசிரியர் திரு நாகராஜன் அவர்கள், அதாவது அஞ்சுகம் முத்துவேலர் அரசு மேல்நிலைப்பள்ளியின் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் பல்வேறு குறிப்புகளை வழங்கினார். அதே பகுதியில் 0 அப்படிங்கிற ஒரு பொதுமக்கள் ஒரு கவிதையை கேட்டோம். பூஜ்ஜியத்தை பற்றி, அதாவது நம்பர்லேயே நம்ம பல பழைய நிகழ்ச்சிகளில் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படிங்கிற தலைப்புகள்லையும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிற தலைப்புகள்லையும் பல்வேறு கவிதைகளை எங்கும் மணக்கும் கணக்கு அப்படிங்கிற பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் நாம் 0 அப்படிங்கிற ஒரு கவிதையை இந்த வரிசையில் நாம் எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில் கேட்டோம். அது மட்டும் இல்லை, ஒரு ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க தன்னுடைய வீட்டில் எப்படியெல்லாம் வரவு செலவு பார்க்குறோம், எப்படியெல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நேர்களுக்காக சொல்லியிருப்பாங்க. அது பொதுமக்கள் கணிதம் அப்படிங்கிற பகுதியில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் 2வது நிகழ்ச்சியில் எண்ணியல் அப்படிங்கிற கணக்கோட ஒரு பகுதியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு முன்னுரை கேட்டோம். அந்த நிகழ்ச்சியில் தான் தையலில் கணிதம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலையும் நாம் கேட்டோம். அந்த கலந்துரையாடலில் நித்யா மற்றும் மாலா ஆகிய 2 பெண்கள், அதாவது பிள்ளையார்பட்டியிலிருந்து வந்து நம்மோடு தையலில் எந்த இடத்துல எல்லாம் கணிதம் இருக்குது, கணக்கு எப்படி வந்து ஒரு முக்கியமான விஷயமா தையல் தொழிலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தையல் தொழில் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் தொழிலுக்கு சமமானதாக இருக்கும் அப்படின்னும் அவங்க ஒப்புமைப்படுத்தி கூறினாங்க. எப்படி வந்து ஒரு மருத்துவர் ஒரு உடல் உறுப்பை ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு கத்தியை எடுத்துட்டு கத்திரிக்கோள் எடுத்துட்டு ரொம்பவே கவனமாக கையாண்டு உயிரை காப்பாற்றணுமோ, அதே மாதிரி ஒரு டெய்லரும் ஒரு புத்தம் புதிய துணியை, அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்சி நாம் எடுத்து கொடுத்த துணியை, விலை மதிப்பெற்ற அந்த துணியை எடுத்து வெட்டி நமக்கு ஆடைகளாக வடிவம் அமைக்கும்போது, அதாவது பேண்டாகவோ சுடிதாராகவோ அல்லது சட்டை துணிகளாகவோ அதனை வடிவமைக்கும் பொழுது கத்திரிக்கோலை கையில் இருக்கும்போது மிகவும் கவனமாக ஒரு மருத்துவரை போல செயல்பட்டு நறுக்கி அதை தைத்தால்தான் அவர்கள் தைக்கின்ற துணியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கு கணக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அளவியல் அப்படிங்கிற கணிதத்தோட ஒரு பகுதியை பற்றின முன்னுரையை கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் வட்டம்மா சதுரகிரி அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி தன்னோட தினசரி ஒரு நாள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் வடிவங்கள் வருது அப்படிங்கிறத ஒரு நாடகம் மாதிரி நடத்தி காமிச்சாங்க. அவங்க பார்க்குற பொருள் எல்லாம் எங்கே சதுரம் இருக்குது, எங்கே வட்டம் இருக்குது, எங்கே முக்கோணம் இருக்குது, எங்கே நாற்கரம் இருக்குது அப்படின்னு தேடிட்டே இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு கணிதத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு நாடகமாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நகைச்சுவை நாடகமாகவும் நடந்தது. அந்த நாடகத்தில் சரஸ்வதி, துர்கேஷ் ஆகியோர் பங்கு பெற்று ரொம்பவே சிறப்பாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. இந்த துர்கேஷ் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில் முதலில் வர்ற அந்த தலைப்பு பாடல், அதாவது காற்றோடு கணிதமத கேட்டு பாருங்க என்று வரக்கூடிய அந்த பாடலை பாடிய 2 நபர்களில் ஒருவர், அதாவது துர்கேஷ் மற்றும் ஸ்ரீநிதி என்கின்ற 2 பேர் இந்த பாடலை பாடியுள்ளார்கள். அதில் பாடிய அந்த துர்கேஷ் என்பவர்தான் இந்த வட்டம்மா சதுரகிரி என்கின்ற நாடகத்தில் பங்கு பெற்று மிக சிறப்பாக வடிவங்களை பற்றி கூறினார். அது மட்டும் இல்லாமல் 4வது நிகழ்ச்சியா என்ன நாம கொடுத்தோம் அப்படின்னா, நில் கவனி நெல் அப்படிங்கிற ஒரு விவசாய கணித நிகழ்ச்சியை நாம் கொடுத்தோம். விவசாயத்தில்
எப்படியெல்லாம் என்ன வேலையெல்லாம் நடக்குது, எங்கெல்லாம் கணக்கு இருக்கிறதுல அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக காயத்ரி அப்படிங்கிறவங்களும் நித்யா அப்படிங்கிறவங்களும் ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. அதாவது ஒரு விதைன்னா அதை எவ்வளோ நாள் பதப்படுத்தணும், ஒரு பயிர் நாம் தெளிச்சோன்னா அது நெல்லாக மாறி அறுவடை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிற கணக்கு, எந்த வேலையை முதல்ல செய்யணுங்கிற கணக்கு, நெல்லுக்கு அல்லது அந்த பயிருக்கு எவ்வளவு தண்ணி இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு, எவ்வளவு செலவு செய்தால் நமக்கு விவசாயத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதே நிகழ்ச்சியில் ஒரு குழுவை பற்றின ஒரு நாடகம் நடந்தது. அந்த நாடகத்திலையும் இதே நித்யா காயத்ரி இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. அந்த நாடகத்தில் குழுவில் ஏற்படுற மனக்கசப்புகள் எப்படி இருந்தால் குழு மக்களிடம் மனக்கசப்புகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக ஒரு நாடகம் நடத்தினாங்க. அந்த நாடகத்தில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணக்கை சரிவர எழுதி வச்சிருந்தா, அதாவது நோட்டுகள்லையோ அல்லது குறிப்பேடுகள்லையோ கணக்கை சரியாக பதிவு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம குழுவிலையோ இல்லை வீட்லேயோ இல்லை நம்மளுடைய உறவினர்கள்டையோ யாருக்கிட்டையுமே பிரச்சனை வராது. நாம் எழுதி வச்ச கணக்கு நமக்குள்ளே ஏதாவது பிணக்கு ஏற்படும் போது உதவும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாடகத்தை முடிச்சிருப்பாங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு எல்ஐசி முகவர் அவருடைய தொழிலில் எப்படியெல்லாம் கணிதம் வருது அப்படிங்கிறத பற்றியும், ஆயுள் காப்பீடுனா என்ன, அது நமக்கு எந்த விதத்தில் உதவும் அப்படிங்கிறதையும், சாதாரணமாக நம்ம வங்கியில் பணத்தை சேமிக்கிறதுக்கும் ஆயுள் மேலே காப்பீடு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கணக்கையும் ரொம்பவே நல்லா புரியும்படியாக எடுத்து சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த நிகழ்ச்சியில் அதாவது யோகா பேராசிரியர் திருமதி சாந்தி தர்மராஜன் அவர்கள் யோகா பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கணக்கு எங்கெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்க கணக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதோட நிறுத்திக்காம யோகா பயிற்சி அப்படின்னா என்ன, அதை எல்லாரும் செய்ய வேண்டியதோட அவசியம் என்ன அப்படிங்கிறதையும் நம்மள்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் ஜூன் 21 அன்று உலக யோகா தினத்தை எல்லோருமே கொண்டாட இருப்பதாகவும் நம்மளுக்கு அவங்க தகவல் சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சியில் மூச்சு பற்றிய கணக்கையெல்லாம் கூட அவங்க நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொன்னாங்க. எதனால் தேரை ரொம்ப வருஷம் உயிர் வாழுது, திமிங்கலம் ஏன் ரொம்ப வருஷம் உயிர் வாழுது, அதுக்கும் அதோட மூச்சு கணக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் அஞ்சலே அப்படிங்கிற பெண்மணி, கணவரை இழந்த பெண்மணி 19 வருடங்களாக தன்னுடைய 2 குழந்தைங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்து அவர்களை படிக்க வைத்து வளர்த்து திருமணம் செய்து வைத்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட வாழ்க்கை கணக்கை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே நிகழ்ச்சியில் மாது அப்படிங்கிற பெண் தன்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் கணக்கில் அனுபவங்கள் இருந்தது, குழுவில் கணக்கு வச்சுருந்ததுனால அவங்க எப்படி ஒரு பெரிய அவமானத்திலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அப்புறம் ஈஸியாக சமையலை செய்கிறதுக்கு, அதாவது குறுகிய காலத்தில் சமையலை செய்கிறதுக்கு சில குறிப்புகளையும் கொடுத்தாங்க. இதுவரை நேயர்களின் கருத்துக்களையும் இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பையும் கேட்டோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் கேட்கலாம். தவிர i-radio live என்கின்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம்.